யூடியூப் பாலின அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி அப்பலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான். அது இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற QR கோட் வாட்டர் மார்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. QR கோடில் வந்து நம்ம சேனல் நேமு, அதாவது நம்ம சேனலோட நேமையும் அதை வச்சுருப்போம். லோகோ வைக்கனாலும் வச்சுக்கலாம். 2 டைப் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் 2ல் எதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ட்ரெண்டிங்காக இருக்குது. ரெண்டுமே QR கோட் வச்சு எடிட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது QR கோடில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் க்யூர் யூஸ் பண்ணி அதாவது லெட்டரை வளைச்சி கொஞ்சம் கொடுத்து போட்டிருப்போம். இன்னொரு வந்து லோகோ வச்சு சைடில் நேம் வச்சுருப்போம். ஸோ 2 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் பிடிக்கும் நீங்கள் 2 எடிட் பண்ணி கூட வைக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கு மாற்றி ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது QR கோடு. ஸோ இது வந்து QR கோடு லோகோ, அதாவது QR கோடு வாட்டர் மார்க்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து நான் QR கோடு அனிமேஷன், அதாவது வாட்டர் மார்க் அனிமேஷன் போட போகிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் மார்க் மேக் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நான் அனிமேஷன் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ஈஸி தான். பிக்சலாப்பில் தான் மேக் பண்ணேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ ரிலீஸ் பண்ண அனைத்து மட்டும் சொல்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கிடச்சோம், நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீ வீடியோவை அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணேன், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். பிக்சலாப் அந்த ஆப்பெல்லாம் மட்டும் தான் மேக் பண்ண வர, எந்த ஆப்புமே கிடையாது. அந்த ஆப்போட ப்ரோட் சொல்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கிடச்சோம், நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இருக்கிறவங்க விட்டுருங்க. ஸோ நீ வீடியோவை அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருங்க, புரிஞ்சிடும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறேன், இந்த வீடியோக்குள்ளே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி முதல்ல பெல்லைக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போட்டோம் தரம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் முதல்ல பெல்லைக்கன் ஆளில் இருக்கணும் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். நான் இப்போ பிக்சலாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிக்சலாப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட்ஸ்ன்னு இருக்குது, அதை டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு, அதாவது QR கோடு இமேஜ், PNG இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அது QR கோடு இமேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் டேரெக்டாக அதை இம்போர்ட் பண்ணிடலாம். அது என்ன பண்ணும்போது கீழே டேட்டா ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி தான் காமிக்கும், அதை போய் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் தான். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சைஸை கொண்டு ரிலேட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் ஸ்க்ரோல் பண்ணி தான் ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வித் 74 இருக்கும், 75 மாற்றிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே பாக்ஸ் ஐக்கான மாதிரி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி மேக்னெட் ஆன் பண்ணி சென்டராக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 75 தான் இருக்கணும் சைஸு. சென்டராக செட் பண்ணிட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வந்து 2ல் இருக்கும், அது வந்து 10 வச்சுக்கோங்க. ஸோ 10 வச்சுக்கோங்க. 10 வச்சுட்டு கலரை வந்து பிளாக்காக மாற்றிக்கோங்க. ஸோ பிளாக்காக மாற்றினா கரெக்டாக இருக்கும், 10 வச்சிடும், செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டைம் அண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாண்டட் கிரியேஷன் எழுத போகிறேன். அவ்வளோ அந்த இதில் சிம்பிள் ஃபஸ்ட்டு வாட்டர் மார்க்கு. இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் டெஸ்ட் போட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட சேனல் நேம் எடிட் பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் சேனல் நேம் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க, என்ன சேனல் வச்சுருக்கோம் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாண்டட் தனியாக கிரியேஷன் தனியாக. ஸோ நீங்கள் இப்படி தான் உங்களில் என்ன எழுதினாலும் வச்சுருப்பீங்க, 2 பிரிவாக எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ வாண்டட் தனியாக கிரியேஷன் தனியாக எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் வாண்டட் பர்சன் எடிட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஏபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போய்ட்டு ஃபாண்ட் போய்க்கிறேன் மை ஃபாண்ட்ஸில். ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சோம், நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த 2 ஃபாண்டோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சோம், மறக்காம பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃபாண்ட் தான் பேண்டனும் அமெரிக்கன் இருக்குங்களா, அந்த 2 ஃபாண்ட் தான். ஸோ இந்த 2 ஃபாண்டோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சோம், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு ஃபாண்டை கிளிக் பண்ணிட்டு ஃபாண்டன் இருக்குங்களா, ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஏபி கூறுன்னு இருக்குங்களா, இது வந்து எவ்வளோ வைக்கணும் பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கோங்க. அது பெண்ட் ஆகுது, 20 வச்சுட்டு டிக் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். இது வந்து ஸ்ட்ரோக் வந்து 10 வைக்கணும், இதுக்கு 10 வச்சுக்கோங்க. டிக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஷேடோவை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் மட்டும் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் சைஸை, அதாவது 3D டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறேன். 3D மாற்ற போகிறேன் அந்த லிரிக்ஸை. இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் இருக்கும், சைடில் ஸ்க்ரோல் பண்ணி அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள் 3D டெக்ஸ்ட்டை. ஸோ 3D டெக்ஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வியூ டைப் வந்து இது அப்ளிக்யூவாக மாற்றிக்கோங்க. செகண்டாக மாற்றிட்டு டெப்த் வந்து 7ல் இருக்கும், இது வந்து ஒரு 2ஆக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டெப்த்து தேவை வச்சுக்கோங்க, 1ல் 2 வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கீழே வாங்க. இது வந்து அப்ளிக்யூ ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் ஐக்கனை போட்டு இது வந்து எவ்வளோ வைக்கணும் பார்த்தீங்கன்னா 28. ஸோ 28 வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் சைஸை கூட்டிக்கிறேன். ஸோ சைஸை கூட்டிட்டு வந்து இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸை வந்து கூட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, அதாவது இந்த லிரிக்ஸ் வெளியே வர மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பார்கோடுக்கு வெளியே வந்து தெரியுற மாதிரி. ஸோ நம்ம செட் பண்ணுறது நல்லா அவங்க தெரியும். ஸோ பார்கோடுக்கு வெளியே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நான் இப்படி செட் பண்ணிட்டு மேலே மேக்னெட் ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்டராக செட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நான் இப்போ செட் பண்ணிருக்கேன், எந்த புத்தில் செட் பண்ணிருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த QR கோடுக்கு வந்து வெளியே லிரிக்ஸ் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த உங்கள் சேனல் நேம் அப்போ தான் நல்லாயிருக்கும். செட் பண்ணிட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேடோ பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட காமிச்சிக்கோங்க. ஷேடோ உங்களுக்கு தெரிலனா இன்னும் கொஞ்சம் ப்ளடிஸ் கூட கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஸோ நான் வந்து 20 வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டெக்ஸ்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு எடிட் போய்க்கிறேன். இதில் வந்து நான் கிரியேஷன்
ஸோ நான் நேம் வந்து வாண்டட் கிரியேஷன், அதனால் நான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ வாண்டட் தனியாக கிரியேஷன் தனியாக. ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏபி ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அவ்வளோ சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து இதுக்கு வந்து அமெரிக்கன் ஸ்டைக்கில் இருக்குது, அந்த ஃபாண்ட் தான். இது ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் சைஸை கூட்டிக்கிறேன், டெக்ஸ்ட் சைஸை. ஸோ கூட்டி வந்து டேட் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செட் பண்ணி டிக் பண்ணி விட்டுருந்தேன். இதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 10 வச்சுக்கோங்க. ஸோ 10 வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஷேடோ எனேபிள் பண்ணி இதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கலரை வந்து நான் மாற்ற போகிறேன். கிராடியன்ட் கலர் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன கிராடியன்ட் கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதாவது கிராடியன்ட் கலர் நான் வந்து எல்லோ ஆரஞ்சு, லைட் எல்லோ லைட் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கிராடியன்ட் வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணால் இப்படி காமிக்கும். இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த கிளிக் பண்ணிட்டு கலரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்த கலரில் இருக்கட்டும் அப்படியே விட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணு வந்து தெரியல. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஒரு சில ஃபாண்டோட இது மட்டும்தான். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. டீ பேடிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிட்டு லைட் பேடிங் இருக்கும். இதை மட்டும் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இதை ஃபோட்டோவும் போயிருதா, அவ்வளோதான். இது வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை மட்டும் கரெக்டாக சென்டராக செட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டராக செட் பண்ணிட்டு விட்டுருங்க. அவ்வளோதான் அந்த இதுக்கப்புறம் உங்கள் இதே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோகோலாம் ஆட் பண்ண தேவை, அதில் கூட லோகோ அடிப்பேன். இதில் இதே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணால் பேக்ரவுண்ட் வந்து பிஎன்ஜியாக மாற்றிக்கிறேன். 4th ஐக்கானை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை பிஎன்ஜியாக மாற்றினா ஸோ நீட்டாக இருக்கும். அது வந்து சிம்பிளாக நீட்டாக தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு வாட்டர் மார்க் அவ்வளோதான். இப்போ ப்ளஸ் ஐக்கன் இதில் சேவ் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் டிவினிசிஸில் போய் அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கலரி கொடுத்துருக்கோம். ஸோ சிம்பிள் ஃபஸ்ட்டு வாட்டர் மார்க்கு நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் 2வது வாட்டர் மார்க் சொல்லி கொடுக்க போகிறேன். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். நியூஸ்ட்டை மறுபடியும் இம்போர்ட் கொடுத்துட்டு அந்த QR கோடை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் QR கோடை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சைஸை சொன்ன மாதிரியே 75 வச்சுக்கிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் செஞ்ச மாதிரியே ப்ராசஸர் தான் செஞ்சு விட்டுட்டு சென்டராக செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சொன்ன மாதிரி லாக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் இமேஜ், அதாவது மேலேயும் கீழே பார்டர் இருக்கும், நடுவில் எரிச்சு வந்துருக்கும், அது கேப் இருக்கும். அதை எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சலாப்லேயே மேக் பண்ணலாம். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஷேப்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து குறைச்சி விட்டுக்கோங்க. ஷேப்ஸை கிளிக்னா ஒப்பாசிட்டியை குறைச்சி விட்ருங்க. கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு இருக்கா, இது வந்து கூட்டுங்க. ஸ்ட்ரோக் வந்து 10 வச்சுக்கோங்க. ஸோ 10 வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஆன் பண்ணிக்கோங்க. மேக்னெட் ஆன் பண்ணிட்டு இப்படி மேலே கொண்டு போய்க்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக் மட்டும் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக நீ செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்போ ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் அப்படி ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைட்லும் லெஃப்ட் சைட்லும் ஃபுல்லிமாக இருக்குது, அதை பிடிச்சி ட்ராக் பண்ணால் தெரியும். ஸோ அந்த இதை வந்து நீ கரெக்டாக அந்த இமேஜ் பார்கோட் இமேஜ் கரெக்டாக அந்த எண்டிங்கில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ பாதி கிராப் பண்ணிட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையானது கீழே எழுத்தாலே வந்துடும் அது. ஸோ சிம்பிள் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை மறுபடியும் காய் பண்ணிக்கோங்க. காய் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு கீழே வந்து வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் மேக்னெட் ஆன் பண்ணிட்டு கீழே வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ கீழே கரெக்டாக அந்த பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வந்து கீழே குறைச்சிக்கோங்க. நமக்கு வந்து லீவ்ஸ் எழுதணும், ஸோ நம்ம நேம் எழுதணும், அதனால தான் கீழே இன்னும் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நீ செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நான் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போய்ட்டு ப்ளஸ் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் போய்க்கிறேன். இதில் போய்ட்டு வாண்டட்னு டைப் பிடிச்சிக்கிறேன். ஸோ வாண்டடை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் கலரை கிளிக் பண்ணிட்டு ஒயிட்லேயே இருக்கட்டும், இதுலேருந்து டிக் பண்ணி விட்டுருந்தேன். இதுக்கப்புறம் ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏபி ஃபாண்ட், அதில் வாங்க. அதில் யூஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஃபேவரட் ஃபாண்ட். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நான் இந்த ஃபாண்ட் பிடிச்சிக்கிறேன், நல்லா ஓகே கொடுத்துருக்கேன் எடிட் பண்ணிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதை 90 ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ண போகிறேன். ஸ்ட்ரோக்கையும் ஷேடோவும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோ எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கையும் எனேபிள் பண்ணிவிட்டுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிட்டு இது வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சு. இதுக்கப்புறம் சைஸை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. சைஸை கொஞ்சம் கூட்டிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல இப்படி இந்த இடத்துல வேணும்னா அப்படி செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதில் வெளியே தெரியணும், அதாவது QR கோடுக்கு வெளியே தெரியணும், லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு போய்க்கிறேன். எடிட் போய்ட்டு கிரியேஷன் டைப் படிச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கலரை கிளிக் பண்ணிட்டு கிராடியன் கலர் போட போகிறேன். அப்புறம் போட்டால் கிராடியன் கலர் தான் டிக் பண்ணி விட்டுறேன். இதுக்கப்புறம் ஏபி ஃபாண்ட் வரேன். அதே தான், அதே ப்ராசஸர் தான், அந்த அதே ஃபாண்ட் தான் செட் பண்ணிட்டு இதே நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணி விட்டுக்கிறேன். ஷேடோ எனேபிள் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து இது வந்து 5 வச்சுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். 5 வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ கூட்டிகிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. சென்டராக செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு, அதான் மெயின். ஸோ சென்டராக செட் பண்ணி அப்போ தான் நல்லாயிருக்கும்.
ஸோ சென்டராக செட் பண்ணி இப்படி வச்சு செட் பண்ணி விட்ருங்க. ஸோ இது சென்டராக செட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மேலே ஒரு ஷேப் ஆடு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்போட இதை வந்து நம்ம குறைக்க போகிறோம். ஸோ வித்தை வந்து குறைச்சிக்கோங்க. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க இதை. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். அந்த கிரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தெரியாமல், அதாவது கேப் தெரியணும். அந்த கோடுக்கும் நம்ம எடிட் பண்ண லிரிக்ஸுக்கும் கோடு தெரியணும். ஸோ கேப் தெரியணும், அதுக்கு தான். ஸோ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க அதை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக கேப் தெரியும். ஸோ இதேமாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாண்டடுங்கிற கூட சைஸை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். கேப் தெரிய ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் நான் கூட்டிகிட்டு வச்சுக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும் அவ்வளோ தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த வாட்டர் மார்க் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எடிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் சென்டரில் வந்து என்னோட லோகோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இம்போர்ட் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் வந்து என் இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலில் வச்சுருக்கிற லோகோவே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் சேனலுக்குன்னு லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலுக்கு தனியாக லோகோ வச்சுருப்பீங்க, எப்படியும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அந்த லோகோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு வச்சுருக்கிற லோகோவே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லோகோ தான் நான் வந்து சென்டராக போட்டுக்கிறேன். நான் தேவையான சைஸ் வச்சுக்கிறேன். ஸோ நான் தேவையான சைஸை வச்சுட்டு ஷேடோவை மட்டும் எனபிள் பண்ணி விடுக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஷேடோவை மட்டும் எனபிள் பண்ணால் சென்டராக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பார்க்க நீட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பேக்ரவுண்டை பிஎன்ஜியாக மாற்றிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் இதை சேவ் ஐக்கான் பண்ணிக்கோங்க. சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் இதேமாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. இந்த 2 வாட்டர் மார்க் உங்களுக்கு சொல்லி கொடுத்துங்க. 2ல் உங்களுக்கு எது பிடிக்கோ எடிட் பண்ணி உங்கள் சேனலில், அதாவது உங்கள் வீடியோவுக்கு வாட்டர் மார்க்காக போடுங்க. ஸோ செம்மையாக இருக்கும். இது வந்து சேனல் மாதிரி வாட்டர் மார்க் மட்டும். இதுக்கப்புறம் வாட்டர் மார்க் அனிமேஷன் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில். அடுத்த வீடியோ அனிமேஷன் வரும் வாட்டர் மார்க்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதே கமெண்ட் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டுங்க. ஸோ அவனை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.